காங்கிரஸ் கட்சியில வந்து அதையே சொல்லி நாங்க பொருந்த இருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க. ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுகவோட கூட்டணியில் அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் தான் அதிமுக இடம்பெற்றிருக்குது. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க. ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. 1996 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுகின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆக பேசி கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே. அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே. ஜெயிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சது தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு. அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அதிமுக கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? புதிய நான் சில கட்சியில் தான் வரும்னு சொல்லுவேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கட்சியில் வரும்னு சொன்னால் வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது. இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்ல ஒரு நன்றி மாநாடு நடத்துது. அதற்கான அழைப்புகளில் முழுக்க அதிமுகவோட மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்கள் ஆட்சியை மட்டுமே குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு அது உள்ள இருக்க ஒருங்கிணைப்பாளர்களே சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, பத்திரிகை ஊடக நம்பர்களுக்கு தெரியாதவனும் இல்லை. ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது? அவள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொலை போயிருக்குது. சார், எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்கே ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்லீப்பர் செல் எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தா நன்மை பெருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல. இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல. தொடர்ந்து போராட்டம். ஏங்க நாங்கள் தான் போராட்டம் கூட 13ஆம் தேதி அறிவிச்சோம். உடனே 12ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பாருங்கள், பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்து தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தினா வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேர், ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில் ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க. அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. அதான் ஸ்டாலின் அரசாங்கம். அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுக்கு தான் நீங்க துணை நிற்கிறீங்க. எங்களை போல இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. நானும் 4 வருஷம் 2 மாத காலம் இருந்தேன். அப்பவும் எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க.
இப்போ நான் இந்த ஆண்டு இப்போது எதிர்க்கட்சியில் அப்போ என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க, எங்கள் கட்சி பற்றி விமர்சனம் பண்ணுறீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யணுங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளோ ஊழல் இருக்குது, எதையாவது ஒரு வாதமடை வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துகிட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோடு செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலீங்க. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து